யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த இடப்பெயர்ச்சி காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அதாவது மீனராசிக்கு 4ஆம் வீடான தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம், இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்குது. குரு 4வது வீட்டில் வந்துட்டா என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது நாள் வரைக்கும் சுகபோகமாக வாழறதுக்கு என்னென்ன தேவைகள் ஆசைப்படுவோமோ அதெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உருவாகும். நீங்கள் நினைக்கலாம், 7.5 சனி போகிற காலத்தில் எங்கே பணம் இருக்குது, நான் எங்கே வாங்குறது அப்படின்னு. அதற்கான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். திடீர்னு ஏதாவது ஒரு வருமானம் வர்றது, டக்கு நமக்கு பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படின்லாம் ரொம்ப யோசிக்கலாம் முடியாது. பணம் வரணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எப்படி வேணாலும் பணம் வரலாம். அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா தாயார் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தாயுடன் நல்லுறவு அப்படின்றது இருக்கும். ரொம்ப தூரமாக தள்ளி இருந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ திரும்பவும் ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அவங்க திரும்பவும் தாயாரோடு சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். தாயார் உடல்நிலையில் ஏதாவது சற்று ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் உண்டு. சுகஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படின்னு சொன்னாலே வாகன வாய்ப்புகள் வாங்க முடியும், வீடு வாசல் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள், இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் வர்றதுக்கான பிள்ளையார் சுழி கண்டிப்பான முறையில் போட்டே தீரும். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எதுவுமே நாங்கள் பண்ணலை, அப்படியே இருக்குது, கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வாய்ப்பு மூலமாக பண வருவாய்களை நம்ம ஈட்டிக்க முடியும். அடுத்ததாக 5ஆம் வீடு, அதாவது 4ஆம் வீட்டில் உட்காரக்கூடிய குரு பக்கத்து வீடான 5வது வீட்டையும் அவருடைய பார்வைப்படும். அப்படி பார்த்திங்கன்னா மீனராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் நம்ம நினச்சபடி கிடைச்சே தீரும். அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால படிப்பு ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், எதிர்பார்த்த மாதிரி மதிப்பெண்கள் வாங்க முடியும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு அந்த வாய்ப்புன்றது நிச்சயமாக கிடைக்கும். இதுலேயும் லோனுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்க நபர்கள், அதாவது பேங்க் லோன் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அது ஒரே தடைகளாக போயிட்டுருக்கு, இன்றைக்கி போனால் நாளைக்கு வர சொல்கிறாங்க, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக அந்த கடன் ரீதியான உதவிகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கப்பெறும். 5ஆம் வீடுன்னு சொன்னாலே புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. புதிய தொழில் தொடங்க முடியும், நல்ல வேலைக்கு மாற்றம் வாங்கிட்டு போகிறது, அதாவது டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருந்த நபர்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் வேலைக்காக போகணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு அந்த வாய்ப்பு ஒரு 2-3 மாதம் கழித்து கண்டிப்பான முறையில் கைக்கு வரதுக்கான சூழ்நிலையும் காணப்படுது. பிள்ளைகளால் பெருமை அப்படின்னு சொல்லுவோம். புத்திரஸ்தானமில் குரு பார்வை விழுது அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்களால் பாராட்டுகள், பெருமை, இந்த மாதிரி விஷயமெல்லாம் பேரண்ட்ஸுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்க நல்லா படித்து மார்க்லாம் வாங்கினா அதை விட பெரிய பெருமை என்ன இருக்க முடியும், இதெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் தெரியுது. அடுத்து 8ஆம் வீடு. மீனராசிக்கு 8ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவுடைய 5ஆம் பார்வை படக்கூடிய இடம். இது நமக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுள் ஸ்தானமில் குரு பார்வை விழும் பொழுது ஆயுள் விருத்தி அடையும். அதாவது பலவிதமான கண்டங்கள்லாம் வந்துருச்சு, ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டேன், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எப்படி தாங்கினேன்னு தெரியல, இதுக்கப்புறம் தாங்குவேனான்னு தெரியலன்னு கேள்விகளாக எழுப்பக்கூடிய நபர்களுக்கு குரு பார்வை வந்துட்டதுனால ஆயுள் குறைபாடு எதுவும் கிடையாது. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது ஆயுள் விருத்தின்றது உண்டு. மருத்துவ செலவு குறையத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல பெரிய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் நிலவும். மங்களகரமான குரு அப்படிங்கிறதுனால அவரோட பார்வைப்படக்கூடிய இடம் எல்லாமே புனிதமடையும். அதே மாதிரி நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் தீரத்துக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனராசிக்கு 10ஆம் வீடு. 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். இந்த இடத்துல குருவுடைய 7வது பார்வை விழுது. ஸோ இந்த 7ஆம் பார்வை குருவோடது விழுது அப்படிங்கிறதுனால ஜீவனஸ்தானம் ரொம்ப வலுப்பெற ஆரம்பிச்சிடும். வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை உயரும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்க்குற மாதிரியான மாற்றங்கள், வேலையில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு, வேலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரத்துக்கான வழிவகை செஞ்சு கொடுக்கும். இது நாள் வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல பெரிய மரியாதை கிடைக்கல, நம்ம என்ன கொஞ்சம் கார்னர் பண்ணுற மாதிரியே இருக்குது, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஒரு அப்ரிசியேஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நொந்துக்கிற நபர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற ஒரு வேலைக்கும் நல்ல மாதிரியான கமெண்ட்ஸ் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக காணப்படுது. சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது பார்த்திங்கன்னா பிஸ்னஸே ரொம்ப குட்டி லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதில் பெருசாக ஆதாயம் வருமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்குமே ஆதாயம் வரக்கூடிய சூழ்நிலை என்றது நிச்சயமாக உண்டு. ஏன்னா குருவோட 7வது பார்வை பார்த்திங்கன்னா அவரோட சொந்த வீட்டை பார்க்குது.
மீனராசிக்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவோட பார்வையும் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுனால எப்படி நீங்கள் பிஸ்னஸை செஞ்சாலும் சரி, வேலைக்கு போகிற நபர்களாக இருந்தாலும் சரி, வருமானம் கூட போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நீங்கள் நம்பி வெயிட் பண்ணலாம், பண ரீதியான முன்னேற்றங்கள் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக 12ஆம் வீடு விரயஸ்தானம். குருவுடைய 9வது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு 12வது வீட்டில் விழுது. அப்படி கிடைக்கும்பொழுது விரயஸ்தானத்தில் குரு பார்வை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு பண விரயம், தேவையில்லாத பண விரயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 7.5 சனி காலகட்டமும் போய்கிட்டு இருக்கிறதுனால தேவையற்ற விஷயங்களை நம்ம தலையிடுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். கொஞ்சம் உஷாராக இருந்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான். அதாவது தேவையில்லாத செலவுகள்லாம் தலை தூக்கத்துக்கு ரொம்ப சான்சஸ்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கணும், ஸ்டவ்வை மாற்றணும், மிக்சியை மாற்றணும், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாற்றிக்கோங்க. நம்ம தேவைக்கான செலவுகள் பண்ணிட்டோம்னா தேவையில்லாத செலவுகள் வர்றது கம்மியாயிடும். கையில் இருக்க பணத்தை எப்படியாவது நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சனியும் இருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா நமக்கு செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். குரு பார்த்திங்கன்னா பொருட்சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் துணிமணி வாங்குறது, நகநட்டு வாங்குறது, வாகனங்கள் மாற்றுறது, பழைய வாகனங்களை போட்டு புதுசெல்லாம் வாங்குவோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் எல்லாத்தையுமே உஷாராக பார்த்து செய்யுங்க. அவசரப்பட்டு பெரிய பெரிய விஷயங்களை தலையிடாதீங்க. யாருக்கும் வாக்கும் கொடுக்காதீங்க. 12ல் குரு இருக்கிறதுனால நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா நீங்களே அதை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதாவது இவங்க பண்ணுவாங்கன்னு ஜாமீனாக நின்று அவங்க கொடுத்துருவாங்க, இவங்க கொடுத்துருவாங்கன்னு முன்மொழிஞ்சு நின்னீங்கன்னா நீங்கள் தான் பண்ணணும். பேசிக்கிட்ட 2 பேரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. வெறும் விட்னஸ் பண்ணுற மாதிரி நின்றுக்கோங்க. வார்த்தைகளில் கவனம் ரொம்ப முக்கியமான விஷயம். வார்த்தைகளை கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருந்தீங்கன்னா போதுமானது. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்காக நட்புக்காக உங்கள் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் தூக்கி கொடுக்குற அளவுக்கு நட்பை வளர்த்துக்காதீங்க. 7.5 சனி காலகட்டங்களில் உங்ககிட்ட இருந்து பொருள் வெளியே போனால் திரும்ப உள்ளே வராது. ஏன்னா பொருளுக்கு சொந்தக்காரகன்னு 12வது வீட்டில் இருக்கிற காரணத்தினால நீங்களாக வாங்கினீங்கன்னா வீட்டுக்கு வரும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வராது. இதுதான் ஒரே ஒரு காரணம். உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்றதுனால ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பக்குவமாக செய்யுங்க. கோவில்களுக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி புனிதமான கிரகங்கள்லாம் நமக்கு பார்வை கொடுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் தான் எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும். கோவிலுக்கு போனாலே அங்கே இருக்க யாருக்காவது ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கணும். உணவு பொட்டலம் வாங்கி கொடுத்துருங்க. சனியும் போய்கிட்டு இருக்கிறதுனால 7.5 சனியாக உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப பெரிய நல்ல உதவிகள் நமக்கு வாங்கி கொடுக்கும். குரு 12ஆம் வீட்டில் இருக்கார். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சனியும் பெயர்ச்சி அடைஞ்சிருச்சு. சனியும் குருவும் பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனால வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும். வேலையில் மாற்றங்கள் அப்படின்றது எதிர்பாராத அளவு பாசிட்டிவான மாற்றங்கள் வரும். அதனால் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க போகுதுன்ற நம்பிக்கையோடையே நீங்கள் இருக்கலாம். குரு பெயர்ச்சி பல நல்ல மாற்றங்களை வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீனராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.